ஒன்று இந்த இந்த சந்தேகங்களாக இதை சொல்கிறேன். எல்லாரும் இதில் எனக்கு என்னென்னா, இன்னொன்று எதிரான கருத்து இல்லை. இது ஒருத்தர் இப்போ நம்ம தமிழில் வாதாடுறோம், நாளைக்கு ஆக போகுது. அங்கே யாராவது கோல்ச்சா குண்டாச்சா யாராவது ஒருத்தர் உட்காந்துருப்பான், குரானா சுரானான்னு நீதிபதியா, அவங்க தமிழ் புரியணும். நம்ம வாதாடுறவங்களுக்கு தெரியும், இவங்க வாதாடுறவங்களுக்கு தெரியும். இந்திக்கான இருந்துட்டால் ஒன்றுமே புரியாது. நம்ம வாதி பிரதி எல்லாமே புரியாமல் ஆர்டரை வந்து எகென்ஸ்டாக போட்டு விட்டோன்னா உள்ளதும் போச்சுன்னா உள்ளக்கண்ணான்னு ஆகிடும். இது ஒரு சந்தேகங்களில் ஒன்று. அது அவங்க அது ஆங்கிலப்படுத்தி கேட்டு பண்ணுறதுக்குள்ளே நான் அந்த விஷயத்துக்கும் வரலை. அதெல்லாம் எளிமையாக பாராளுமன்றத்தில் மொழிபெயர்க்கிற மாதிரி மொழிபெயர்த்துட்டு போயிடுவாங்கன்னு வைங்க. ஆனால் இந்த வழக்காடு மன்றத்தில் ஆங்கிலமும் இருக்கணும். அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதே நேரத்தில் இவங்க உயிர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு கோடி பேருக்கு சமமானவர்கள், நமக்காக போராடுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி லாயர்ஸ் ஹியர். இப்போ நேற்று கூட சொன்னாருங்கள்ல நமது பிரதமர், பாரத பிரதமர் அவர்கள், மோடி எங்கள் குடும்பம் சத்தமாக சொன்னாங்க. எல்லாமே தாளிகையாளர்கள் குறிப்பெடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் எங்கள் குடும்பம்தான். உரியவர்கள் ஒரே ஒரு தொலைபேசி பண்ணி போட்டுட்டா வேக வேகமாக முடித்து இந்த பிரச்சனையை முடித்து ஓகேப்பா நாளையிலேருந்து தமிழிலும் வாதாடலாம். இதானே நம்ம கேட்குறது, இதானே கேட்குறது. இவரால் ஒன்றும் நம்ம சிஎம்னால் பண்ண முடியாதுன்னு இல்லை. அவங்க தான் 2007 அனுப்பிச்சிட்டாங்களோ, 2006 இதெல்லாம் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ மாநில முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக இன்னைக்கு நீங்கள் இங்கே வரலாம் அல்லது கண்டிப்பாக வரலாம், வந்து சொல்லிவிட்டு நாளைக்கே அதை பாஸ் பண்ணி அனுப்புங்க. மோடி கண்டிப்பாக, ஏன்னா தமிழ் ரத்தத்தில் ஊறினதுன்னு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டோட ரொம்ப பந்தம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நாங்கள் தேர்தல் ரீதியாக பல தலைவர்களை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்க்க இருக்கலாம். இதுக்கு மேலாம் இந்த வேகாத வெயில் காலத்தில் பச்சை தண்ணி குடிக்காமல், அப்புறம் இன்னொன்று ஐயா, இப்போ நான் போயிட்டு வந்தேன் ஒப்பனை அறைக்கு, உள்ளே கிட்டே நெருங்க முடியல. காவல்துறை யாருங்க இன்சார்ஜுங்க, ராஜரத்ன ஸ்டேடியம் ஒரு 2 வண்டி அதிகமாக போடுங்கய்யா, பெண்கள்லாம் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க, தயவுசெய்து அந்த ஒப்பனை அறையில் இன்னொரு 2 வண்டி அங்கே நிப்பாட்டுங்க, தண்ணி வசதி நல்லா பண்ணி கொடுங்க. ஏன்னா நாங்கள் நடிகர்கள்லாம் முன்னாடி உண்ணாவிரதம் இருப்போம். வள்ளுவர் கோட்டை தாண்ட 4 ஏசி வண்டி வந்து நிற்கும். ஒரு எங்களுக்கே அந்த வசதி பண்ணி தரையில் உரிமைக்காக போராடுறவங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் பண்ணக்கூடாதா? உடனே பண்ணுங்க. தன்னார்வலர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க கூப்பிடுங்க, அவங்க பண்ணி தராட்டி நம்ம வண்டியை போடுவோம். ஏப்பா நமக்கு யாரும் பணக்காரங்களே இல்லையா தெரிஞ்சவங்க? ரொம்ப கொடுமையாக இருக்கு ஐயா. நியாயத்துக்காக போராடுறாங்க, நல்ல விஷயம். என்னென்னா இந்த பீகார், ராஜஸ்தான் எங்கெங்கே இருக்குது, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாம் அங்கே உள்ள ஜட்ஜுங்களுக்கே சரியா இங்கிலீஷ் தெரியாது. அதாவது அந்த விதத்தில் நம்ம பெருமையாக நினைக்கணும். அதுக்கு சொல்லலை, ஸ்காலர்ஸ் ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பயங்கரமான ஹைஜீனிக்கான ஒரு, அதுக்கு என்ன சொல்கிறது எனக்கு, அதாவது நம்ம என்ன வேணாலும் இங்கிலீஷ் பேசிடலாம், அந்த சட்ட சொற்கள்லாம் இருக்குது பாருங்க, அடித்து விடுவாங்க பாருங்க, நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏதோ திருவிழாவில் காணா போன மாதிரி அங்கே நம்ம வழக்கறிஞர்கள் வாதாடையில் பல ஜட்ஜுங்க அந்த வேறு ஸ்டேட்டுக்கார ஜட்ஜுங்கள்லாம் பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது காரணம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழில் கண்டிப்பாக அதை முன்னுதாரணமாக காட்டணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் எதுவும் வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. டெல்லியிலேயும் அந்த முடிவு தான் எடுத்தாங்க. உடனடியாக மாநில அரசு முதல்வர் அவர்கள் கோரிக்கை வச்சு அதை மறுபடியும் ஒரு பாஸ் பண்ணி அனுப்புங்க. ஆமாம், ஜனாதிபதி என்ன அவர் மோடி உடனே சைன் பண்ணி அம்மா நம்ம போடுமான்னு ஃபோன் பண்ணால் அவர் ஆஃபீஸிலேருந்து உடனே போட்டு அனுப்ப போகிறாங்க. இதெல்லாம் ஒரு போராட்டத்துக்கான விஷயமாகவே நான் தெரியல.